பைபாஸ்ல. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு உக்கட ஆளு, நான் வந்து அம்மாப்பேட்டை, நீ ஆளும் இல்ல, ஒரு கூந்தலும் இல்ல, நீ ஆளே கிடையாது. இது நினைச்சுக்காருங்க, இது புலிகளோட கூட்டம். அத வந்து இங்க வலியுறுத்ததான், நீ ஒரு அம்மாப்பேட்டையில நீ ஒரு ஆள் இல்ல, அம்மாப்பேட்டையில நீ ஒரு ஆளு கூந்தலே கிடையாதுங்கிறத நீ வேணா அந்த காவல்துறை கட்டுப்படுத்தலாம். பிரபாகரோட கரும்புலிகள் எவனும் கட்டுப்படுத்த. என் புள்ளைய தொட்டதுக்கு பதில் கூறி ஆகணும். என் புள்ளைய நீ தொட்டதுக்கு மிருகண்டா, மிருகம் கூட கற்பம் தரிச்சிருந்தா, ஒரு மிருகம் கற்பம் தரிச்சிருச்சுன்னா புலியோ சிறுத்தையை போய் அடிக்காதுடா. கர்ப்பிணியா இருந்தா அடிக்காதுடா, மிருகம் அடிக்காதுடா. நிற மாச கர்ப்பிணி, 9 மாசம் புள்ள நிற மாச கர்ப்பிணிய நீ அடிக்கிறனா? என் மயிர, நீ ஒரு ஆடு மயிராடா. என்ன அது மாத்திரம் இல்ல, இன்னொரு பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கா. நீ சொல்லிருக்க எங்கெல்லாம் அடி வாங்கின, எங்க பல்லர் இருக்கான், எங்க பறையன் இருக்கிறான். இந்த மாதிரி இந்த வேற திமுக சிந்தனை குருட்டு புத்திர எங்க மேல பிசிஆர் வழக்கெல்லாம் கொடுத்து இதை திராவிட சுத்தியோட சாதி மோதலை ஏற்படுத்த நினைச்சா செருப்ப கழட்டி நாமக்கல் கட்சி அடிக்கும். காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை, பிசிஆர் வழக்கு எங்க மேல போட்டுக்க, எங்க புள்ள மேல வன்கொடுமை, சாதியா இழி வன்கொடுமை, தீண்டாம வழக்கு நீ போட்டு நீ எஃப்ஐஆர் போடு. ஆனா ஒருபோதும் பிரபாகர் பிள்ளைகள் அதே கவுண்டர் பெட்டிஷன் நாங்க தரமாட்டோம். அந்த வேலையை செய்ய மாட்டோம். எங்களை அடி வாங்கின அத்தனை பேர் எங்க பல்லவன் எங்க பறையன் அடி வாங்கி இருக்கிறான். நாங்க தான் பிசிஆர் கேஸ் மேல கொடுக்க, நாங்க செய்ய மாட்டோங்க. நாங்க பிரபாகரின் பிள்ளைகள், நாங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டோம். முட்டுக்கு முட்டுதான் 4 பேர் நேரடியா நேற்று செல்போன், இங்க உள்ள தம்பிகளோட செல்போன் வர காவல்துறை பறிச்சு வச்சிருக்கு. எதுக்கு நீங்க செல்போனை பறிச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? செல்போன் எதுக்கு பறிக்கிறீங்க? அப்ப இந்த தம்பியோட இந்த திமுக குண்டர்கள் கல்ல தூக்கி அடிச்சிருக்கான். நீ சரியான ஆம்பளை வாடா, இப்ப நாங்க இங்க நிக்கிறோம்டா. சாயங்காலம் நீ அது ஆத்து மண்ணள்ளி திருடி வித்து பொழைக்கிற உனக்கே எப்படி இருக்குன்னா, சத்தியத்துக்கு பக்கம் நிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? காவல்துறை 4 பேர் மேல நம்ம வழக்கு கொடுத்துருக்கிறோம். 4 பேர்ல ஒருத்தரையாவது கைது பண்ணி கொண்டு வரணும். இந்த கைது நடவடிக்கை வரும் வரை நாங்க புலிகள் இதை விட்டு நகர மாட்டோம். நீ காவல்துறையோ போர்ஸ் அதே இதே கொண்டு அச்சுறுத்துற வேலை பிரபாகரன் பிள்ளைகிட்ட நடக்காது. சட்ட ரீதியா அணுகிருக்கும். வழக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் மேல ஆயிருச்சு. இது வரைக்கும் உள்ளதான் இருக்கிறாங்க, இன்னும் கைது செயல்படல. அந்த குற்றவாளிகளை, திமுக ரவுடி குண்டர்களை, இந்த ரவுடி கும்பல்களை, சாராயம் பிழைத்தாலும் காசோடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த ரவுடி குண்டர்களை ஆத்து மண்ணி அள்ளி